வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டமாச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எப்படியெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எல்லா கட்சிக்குமே ஒரு நியதி இருக்கு. பல கட்சிகளை எடுத்துட்டா அப்படின்னா இந்திய அளவுக்கு என்னென்ன நாங்கள் செய்தோம் அப்படிங்கிறத பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க. இனி வரும் காலங்களில் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இல்லை. இதுவரை என்ன செய்தோம் 10 வருஷத்துல ஒன்றுமே கிடையாது. பெட்ரோல் விலை ஏற்றுனது, ஜிஎஸ்டியை கொண்டாந்தது, நீட் தேர்வை கொண்டாந்தது, சிஏவை கொண்டாந்து இஸ்லாமியர்களை துன்புறுத்தியது, விலைவாசி உயர்வு, மற்றபடி 1 கோடி பேர்த்துக்கு வேலையினார் ஒன்னேங்கானா, எல்லார் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுறேன்னாரு ஒன்னேங்கானா, உடனே கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னாரு, 2000 ஒழிச்சாரு, அதோட முடியுது. ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த வகையிலேயாவது ஒரு விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தினாங்களா, மற்றபடி ஏதாவது கேஸ் விலையை குறைச்சாங்களா? எதுவுமே கிடையாது. அந்த வகையிலும் கிடையாது, எந்த ஒரு வகையிலும் கிடையாது. சரி, அதுதான் அப்படி. சரி, இனிமே வரும் காலங்களில் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கும் எந்த ஒரு இது இல்லை. ஒன்று என்ன சொல்றாங்க, நாங்கள் இந்தியாவை பாரதமாக மாற்றுவோம், ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவோம், மற்றபடி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவோம், இந்து ராஷ்டிரான்னு கொண்டாடுவோம், வாரணாசிக்கு நாங்கள் தலைநகரம் மாற்றுவோம், இஸ்லாமியில் விரண்டு ஓட விரட்டுவோம். இப்படித்தான் அவங்களுடைய தேர்தல் கொள்கை. மற்ற செயல்பாடு இருக்கு. தேர்தல் கொள்கைகள்ல, தேர்தல் அறிக்கைகளை பப்ளிக்கா சொல்லாவிட்டாலுமே கூட காங்கிரஸ் சொன்னதை கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது ஒரு இஸ்லாமிய ஏதோ ஒரு மன்னர் சொன்ன காலத்தை போன்றது, மற்றபடி இஸ்லாமியர்களுடைய ஒரு அறிக்கையை போன்றது இருக்கட்டும். இப்ப ஏதோ ஒண்ணு அவர்கள் சொன்னார்களா இல்லையா, அதே போல அவர்கள் செய்தார்களா இல்லையா? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையா? அதாவது எந்த ஒரு விஷயமாகட்டுமே இருக்கட்டுமே, தேர்தல் பிரச்சாரம் என்று வரக்கூடிய சமயத்தில் நாங்க அந்த 10 வருஷம் இவ்வளவு செஞ்சோமுங்க, இனி வரும் காலங்களில் இதை செய்வோம் அப்படின்னு சொல்றதா ஒரு தேர்தல் கட்சியினுடைய அழைப்பு. அதை விட்டு போட்டு என்ன தேர்தல் இந்த மாதிரி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அது குறிப்பா 400 இடத்துல வெற்றி அடையணுமா, 400 இடத்துல வெற்றி கட்டாயமா அடையணும், இல்லாவிட்டால் ராமர் கோவிலை அவர்கள் காங்கிரஸ் வந்தாங்கன்னா மூடி விடுவார்கள். எப்படிலாம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். மத்திய பிரதேச மாநில தார் தொகுதி அப்படிங்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு மோடி. அதாவது முதல்ல 370 அப்படின்ட்டு இருந்தாங்க. 150 கூட வராது, அப்புறம் பேசிக்கலாம். 370 அதன் அடிப்படையில் காங்கிரஸ் காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்தை கட் பண்ணாங்க. இப்போ 400 எதுக்கு அப்படின்னா ராமர் கோயில் இவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மூடிடுவாங்களாம். அதனால 370 இல்ல 400, 370 வந்தது, காங்கிரஸ் வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்து 370 ஸ்டார்ட் பண்ணி காங்கிரஸுக்கு தனி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ராமர் கோவிலை மூடி விடுவாங்க. எப்படிலாம் ஒரு வெறுப்பு பிரச்சாரம், எப்படிலாம் இல்லை இந்துக்கள் இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இல்லை இந்துக்களுடைய மனசாட்சியை தொட்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி, இதெல்லாம் நம்பும்படியா இருக்குதா? அதே மாதிரி இங்க திமுகவை அழித்து விடுவேன்னாரு, அமித்ஷா அதிமுகவை ஒடுத்தி விடுவேன்னாரு, ராஜ்நாத் சிங் காங்கிரஸை ஒழிந்து விடும், டைனோசரை போன்று அழிந்து விடும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன பூசாரி, ஒரே வார்த்தை. இவங்க நாடை ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள். சும்மா ஏதோ ஒரு பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி. அமித்ஷா பொண்டாட்டிக்குள்ள குழந்தை இருக்கு, ராஜ்நாத் சிங் பொண்டாட்டிக்குள்ள குழந்தை இருக்கு. மோடி ஒரு ஆளு பொண்டாட்டியோடு இருக்கிறாரு, ஒதுக்கி வச்சிருக்கிறாரு, எந்த தொடர்பும் கிடையாது. மற்றபடி அவர் பிரம்மச்சரியமா இருந்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு கையில நாட்டை கொடுத்தால் எவ்வாறு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வி. ராகுல் காந்தி கூட பிரம்மச்சரியம் தான், ஆனா அந்த மாதிரி வார்த்தை பேசலையே. அந்த மாதிரிலாம் வார்த்தை சகோதர சகோதரிகளே, மற்றபடி அன்பின் வெளிப்பாடா நல்ல சந்தோஷமா அழகாத்தானே பேசுறாரு. ஆனா மோடியுடைய வாயில மட்டும், அந்த பிஜேபிக்காரங்களுடைய வாயில மட்டும் அழிஞ்சு போயிருவீங்க, ஒழிஞ்சு போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. எல்லாமே பேடு வைப்ரேஷன் தானே.
ஒரு ஒரு பாசிட்டிவான வார்த்தையே இல்லையே. அப்ப இந்த 10 வருஷமா என்ன பண்ணா? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லை. இல்ல என்னென்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இந்த பாருங்க, நீட் தேர்வுங்க பேர்ல ஏகப்பட்ட பயங்கரம். ஆமா, பெண்கள் அந்த காது தோடு, அந்த அன்னைக்கு நீட் தேர்வு நடந்த அன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு அதிகாரி வந்து பெண் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த செயினை வந்து அப்படி தூக்குறாரு. ஆமா, கொஞ்சம் கூட ஒரு பாலியல் அந்த ஒரு தீண்டுதல் ஏற்படுமே அப்படிங்கிற ஒரு வெட்க உணர்வு இல்லாம தூக்குறாரு. மற்ற இன்னொரு ஆள் வந்து காதலோட கமலை கழட்டுறாரு. இல்லை, இந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு நீட் தேர்வு நடக்க வேண்டுமா? இல்லை அந்த அப்படியெல்லாமா ஒரு பிட் அடிச்சிருவாங்க? இல்லை, அப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் நீங்களாம் எவ்வளோ ஃபோர்ஜரி ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணி தேர்தல் அந்த 10 நம்பர் கான்சில் 9,000க்கு மேலே கோடிக்கு மேலே அடிச்சிங்களே. இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் சட்டப்படி ஊழல் செய்தீங்களே. அது சிஏஜி 7.5 லட்சம் கோடி என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே தெரியல. மிக்ஜாம் புயலுக்கு 30,000 கோடி இவங்க கேட்டு உட்காந்துருக்காங்க, 5 பைசா இல்லை. 100 ரூபாய் மட்டும் அப்பப்போ குறைச்சிட்டு வந்துட்டு தேர்தல் நெருங்கினா 100 ரூபாய் குறைக்க வேண்டியது கேஸுக்கு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சினோடனே 200 ரூபாய் ஏற்றிட வேண்டியது. இதை தான் வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்க. எப்படி மற்றபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், சிஏஏ அப்படின்னு போட்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிக்கும் பிரச்சாரம், மற்றபடி இப்படிலாம் போடக்கூடிய சமயத்துல ராமர் கோவிலை ஈகாங்கரசு வந்தா ராமர் கோவிலை மூடி விடுவாங்க. இது என்ன பிரச்சாரம்? சரிப்பா, அப்படியே ராமர் கோவிலை மூடிட்டா தான் ஆட்சி பண்றாங்க. காங்கிரஸ் வர்றாங்கப்பா, ஜெயிச்சிடுறாங்க, ராமர் கோவிலை மூடிட்டு என்ன இந்தியாவில் என்ன பொருளாதாரம் குறைஞ்சிட போகுது? பாபர் மசூதி இடிச்சாங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். இந்தியாவோட பொருளாதாரம் வீழ்ந்ததா? இஸ்லாம் வீழ்ந்ததா? வீழாது. ஒரு பள்ளிவாசலை இஸ்லாம் வீழாது. ஒரு பள்ளிவாசலை ஆர்எஸ்எஸ் கும்பல் இடித்தார்கள். ஆமா, 1300 பள்ளிவாசலை எழுந்தது தெரியுமா? அதே மாதிரி ஞானவாபி அதை இப்ப நோடிட்டு உட்காந்துருக்கிறாங்க, அதுல லிங்கம் இருக்கு அப்படின்னு. அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பள்ளிவாசலை இடித்தால் 9 லட்சம் பள்ளிவாசல் இந்த இந்தியாவில் எகிரும். அதான் வந்து இஸ்லாம். இஸ்லாத்தெல்லாம் வந்து அழிச்சிட முடியாதுங்க. இஸ்லாம் என்பது முடிவு செய்யப்பட்ட மார்க்கம், நிலையான மார்க்கம். நாம உங்களை போன்ற பிரம்மச்சரியம் உள்ள மதம் அல்ல அது. இந்து மதத்தை போல பிரம்மச்சரியம் உள்ள மதம் அல்ல. இஸ்லாம் வந்து பிரம்மச்சரியத்தை வெறுக்கக்கூடிய மதம். கல்யாணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். இந்த சொன்னீங்களா அன்னைக்கு? ஆமா, அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு. பெக்கட்டுமா, உன்னால முடியல, மோடியை பார்த்து கேட்கிறேன், ஏன் நீங்க பெத்துக்க வேண்டியதா? பொண்டாட்டி இருக்குல்ல, பொண்டாட்டிக்கு புள்ள பெக்க வேண்டியதானே? ஏன் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன இயலாமை உள்ளவர்களா? பக்படிக்கா கேட்கக்கூடிய கேள்வி வருதா இல்லையா? இஸ்லாமியர்களை பார்த்து ஊடுருவக்காரர்கள், மற்றபடி வந்து அவர்கள் அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்கள் அப்படின்னா இப்போ உங்களால முடியலன்னு தான் அர்த்தமாகுது. இஸ்லாம் வந்து என்ன ஒரு விஷயம், ஆமா, ஊன்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, கல்யாணம் செய்து கொண்டே ஆகும். பிரம்மச்சரியம் கூட தடை செய்யப்பட்டது. ஒரு ஆண் 4 மனைவரை திருமணம் செய்து விடலாம், வைத்துக் கொள்ள முடியாது. வப்பாட்டி இல்லை, 4 மனைவரை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு 3 சட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த எந்த ஒரு மதத்தாலும் சரி இஸ்லாமிய அழித்து விட முடியாது. ஆமா, சீனா அழிந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இங்க இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு சீனா அழிந்து கொண்டு, எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஜப்பான், சீனா போன்றவர்களாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான. பாருங்க, ஜப்பான்ல நிம்மதியா இருக்க முடியுதா? இங்கு பார்த்தாலும் பூகம்பம். புரியுதுங்களா? கடவுளுடைய சீற்றம் என்பது கட்டாயமாக இஸ்லாமுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். கடவுளுடைய சீற்றம் என்பது இஸ்லாமியர்கள் யாரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் நசுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும்போது ஒழிய மற்றபடி வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு, ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கு கட்டாயமா இருக்க. அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆமா, அப்படி ஒரு மார்க்கம் அதை வந்து எப்படியாவது இந்தியாவை விட்டு துரத்த வேண்டும், இந்தியர்களை அழித்து, இது இஸ்லாமியர்களை அழித்து ஒழிக்க வேண்டும். எப்படி முடியும்? இந்தியாவின் சுதந்திர அந்த வேரில் தன்னுடைய ரத்தத்தை ஊற்றியவர். இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களே இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரமே வந்திருக்காரு. அந்த சுதந்திர தாகத்தை ஊட்டியவர்களே இஸ்லாமியர்களா? சொல்லுங்களா, மோடியை பார்த்து மனசுல கை வச்சு சொல்லுங்க. உங்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ் குழுமம் இந்திய சுதந்திரத்திற்காக என்ன போராடி சொல்லுங்க, விரல விட்டு சொல்லுங்க. உங்களை சாவர்கர், ஹெட்கோவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஆங்கிலேயன் கொடுத்த பிச்சை காசை வாங்கி சாப்பிட்டவர், மன்னிப்பு கடிதம் பக்கம் பக்கமாக எழுதியவர். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இஸ்லாமியர்களை பார்த்து ஊடுருவருக்காரர்கள் அப்படிங்க. வந்தேரிகள் யார்? நீங்க தான்.
கைபர் போலன் கலவாய் வழியாக வந்தவர்கள். வரலாற்று ஆதாரம் இருக்கு. இஸ்லாமியன் அப்படி கிடையாது, இங்கேயே ஊர்னவன். அவன் இந்தியன், நாட்டால் இந்தியன், மொழியால் அதாவது அப்புறம் இனத்தால், தமிழகத்தை பொறுத்து இனத்தால் திராவிடன், புரியுதுங்களா? மொழியால் இந்தி பேசக்கூடியவனாக இருப்பான், தமிழ் பேசக்கூடியவனாக இருப்பான், அவ்வளவுதான் அவருடைய. மற்றபடி மதத்தால் இஸ்லாமியன், அது மாற்று கருத்தே கிடையாது. இந்திய சுதந்திரத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தியவன் தான் இஸ்லாமியன். ஆமா, எத்தனையோ இந்து மத நண்பர்கள், ஆமா, சாதி மத பிரிவாடு எத்தனையோ பேர் போராடினார்கள். உங்களுடைய RSS குழுமம் இந்திய சுதந்திரத்திற்காக என்ன போராடி சொல்லு பார்ப்போம். சொல்றதுக்கு ஒன்று இருக்கு. அதை விட்டு போட்டு முஸ்லீம்களை போய் ஊடுருவக்காரர்கள், அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்கள், அது அதை இந்து மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து ஈகாங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிரித்து கொடுத்து விடுவார்களாம். எப்படியெல்லாம் ஒரு புரளி! ஈகாங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொல்லியிருக்கிறார், ராமர் கோவிலை மூடி விடுவார்களாம். என்னங்க ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டும், இவ்வளவு கேவலமாக மத ரீதியாக மதத்தை தூண்டும் வண்ணமாக முதல்ல இஸ்லாமியர்களை வெறுப்பு பிரச்சாரத்தை நோக்கி பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு இந்து மத வெறுப்பு பிரச்சாரமே பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழல். முதல்ல இஸ்லாமியரை நோக்கி தான் அவங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க, RSS கும்பல், பாஜக. இன்னைக்கு இந்துக்களை நோக்கி வெறுப்பு பிரச்சாரம். இல்லை, எந்த ஆதாரம் இருக்கு? ஈகாரஸ் வரட்டும், சந்தோஷம், அது சந்தோஷம், அது அப்புறம் பேசுறாங்க. எவ்வாறு ராமர் கோவில் மூடுவார்கள், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க வந்தீங்கன்னா கட்டாயமா பாரதா மாத்துவீங்க, இந்தியாவை. ஒரே தேர்தல் ஒரே நாடு, ரைட், ஓகே, அதுக்கு கன்ஃபார்ம். என்ன G20 மாடாலே பாரதன் போட்டுதான் நீங்க உட்கார்ந்துருந்தீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றம் அந்த புதிய கட்டிடம் ஓபன் பண்றப்ப அந்த அம்மா ஜனாதிபதி கூட உள்ள நுழைய முடியல. இல்லை, இதற்காகத்தான் 400 எங்களுக்கு வேண்டும், நாங்கள் பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதியை ஆக்கினோம். அதையும் பேசியிருக்கார். மத்திய பிரதேச தார் மாவட்டத்தில் தார் தொகுதியில பேசியிருக்கிறார். இது குடியரசுத் தலைவராக ஒரு தலித் பெண்ணை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படி உயர்ந்துருச்சா? ஒண்ணுமே கிடையாது. அவன் உழைச்சாத்தாங்க சொல்றேன். பொருளாதாரம் என்பது என்ன மோடிக்கு தெரியாதா? GST எதுக்கு கொண்டு வரணும்? பெட்ரோலுக்கு கொண்டு வர உங்களுக்கு தைரியம் இருந்ததா? டீசலுக்கு கொண்டு வர தைரியம் இருந்ததா? கேஸுக்கு கொண்டு வர தைரியம் இருந்ததா? இல்லையே, கடைசி வரைக்கும் கொண்டு வரவே இல்லை. நிர்மலா சீதாராமனை கேட்ட என்கிட்ட காசே இல்லைங்கிறாங்க. தேர்தலில் நிற்கிறதுக்கு காசு இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க, ரைட்டு, ஓகே, அது நம்பக்கூடிய அளவுக்கு இருக்குதா? சரி, நம்புறபடியாக இருக்கட்டுமே. பொருளாதார சீர்திருத்தம் என்று வரக்கூடிய சமயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தினீர்கள்? 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்க. நம்ம அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்கள் அதை செய்தோம் 10 ஆண்டாக. இதை என்ன சொல்லுவீங்க முன்னோடு? நாங்கள் CAவை கொண்டு வந்தோம், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்தோம், இஸ்லாமியர்களை கரிதுங்காமல் தடுத்தோம், என்ன இஸ்லாமியர் மசூதிக்கு பிரச்சனை பண்ணிடுறோம், பாபர் மசூதி இடித்தோம், குஜராத்தில் 2500 இஸ்லாமியர்களை கொலை செய்தோம், கோத்ரா ரயில் நிலையத்தில் எரித்தோம், பில்கிஸ் பானு குடும்பத்தை அழித்தோம். அப்புறம் ஏதோ ஒரு லேடி சொன்னால முகமது நபி இழிவாக பேசுவதற்காக ஒரு பெண்ணை நியமித்தோம். இப்படித்தான் சொல்ல முடியும். மற்றபடி இந்திய பொருளாதாரத்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம், நீட் தேர்வை ரத்து செய்து விட்டோம், GST எங்கெங்க எல்லா பொருள்களிலும் இந்திய அளவுக்கு எந்த அனைத்து பொருள் கொண்டு வந்து விட்டோம். சொல்ல மனது இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா பிஜேபி அவர்களுக்கு? ஒண்ணுமே இல்லை. என்ன இதெல்லாம் சும்மா தேவையற்ற வெறுப்பு பிரச்சாரங்கள், தேவையற்ற சீண்டர்கள், தூண்டர்கள். பேசுங்க, பொருளாதாரமா பேசுங்க, நாட்டை உயர்த்தக்கூடிய அளவுக்கு பேசுங்க, மிக தைரியமா. இதெல்லாம் கோழைத்தனமான ஒரு வெளிப்பாடு, மோடியின் கோழைத்தனங்கள். ஆமா, காங்கிரஸ் வந்தோம்னா ராமர் கோயிலை மூடிடுவாங்களா? அதை நம்பிடுவாங்களா மக்கள்? எல்லாம் யார்த்தங்க காது ஊத்துறீங்க? இஸ்லாமியர்களா ஊடுருவல்கள் ஆடி விடுவாங்க. வந்துட்டாங்கன்னா ஈகாரஸ் வந்துட்டாங்கன்னா அத்தனையும் 2006 மன்மோகன் சிங் தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாட ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசணும், அவ்வளவுதான். மற்றபடி காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா உடனே இருக்கிற அத்தனை எல்லாத்தையும் சொத்துக்கெல்லாம் பிரிச்சு எல்லாத்தையும் இந்துக்களுக்கு கொடுத்துருவாரா? இருக்கிறவங்களால கேனப்பயிலா? இல்லை, இந்து மத நண்பர்களை கேனப்பயிலா? இல்லை, அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு ஈகாரஸ் ஏதாவது தேர்தல் அறிக்கை விட்டாங்களா?
ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதற்கு விளக்கம் தர வேண்டும் போட்டு கார்கே வந்து பிரதமர் மோடிட்ட வந்து கால் சீட்டு தேதி கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. ஆமா, மல்லிகார்ஜுன கார்கே வந்து மோடியை சந்திக்கவே இல்லை. நாம இந்த மாதிரிலாம் தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றதுக்காக. எங்க இருக்கு தேர்தல் அறிக்கையில? ஒண்ணுமே கிடையாது. நீங்க தான் சொல்லிட்டு அடையிறீங்க. ஆமா, ஊருக்கு ஊரு கோயிலு திறப்போம், ஊருக்கு ஊர் வந்து ராவன் நவமி கொண்டாடுவோம், என்ன இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களாம் எந்த வயதும் கிடையாது. உங்களுடைய தேர்தல் அறிக்கை பாதரசத்தை போல சுத்தமாக இருக்கிறது. உங்களுடைய தேர்தல் அறிக்கை சாக்கடையை போல கேவலமாக இருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.